நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இந்த பகுதிகளை சங்கீதம் 106வது அதிகாரம் முதல் வசனத்திலையும் சங்கீதம் 107வது அதிகாரம் முதல் வசனத்திலையும் பார்க்க முடியும். அப்படி அந்த வசனங்களை எடுத்துட்டோம்னா சங்கீதம் 106வது அதிகாரத்துல அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல 107வது அதிகாரம் முதல் வசனத்துல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2 அதிகாரமுமே இப்படியாக துவங்கப்பட்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாருங்கிறத விவரித்து காண்பிக்குது. 106வது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாம வழி விலகி போனாலும் தேவன் அவங்கள மீட்டு கொண்டதை காண்பிக்கிறதா இருக்கு. அதே 107வது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா தேவன் உண்மையுள்ளவராக அந்த ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பாட அனுபவித்தாங்களோ அப்பெல்லாம் அவங்கள மீட்டெடுத்ததை காண்பிக்குது. முக்கியமா அதுல ஒரு வசனம் 3 முறை குறிப்பிடப்பட்டிருக்கும். அது என்னன்னா, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இதை 107வது அதிகாரத்துல 6, 13 மற்றும் 19வது வசனத்துல பார்க்க முடியும். அந்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு உண்மையா இல்லாம அவரை விட்டு வழி விலகி போகும்போதும் தேவன் உண்மையுள்ளவரா அவங்களுடைய ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த ஆபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்ததை குறிப்பிடுது. அப்படி கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக உண்மையுள்ளவராக தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்க காத்திருக்கிறாரு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அவரை விட்டு வழி விலகும் போதும் அவங்களுக்காக பரிதபிக்கிறவரா இருக்கிறாரு. அவர்களை சிட்சித்து மறுபடியுமாக சேர்த்து கொள்ள மனதா இருக்கிறாரு. எப்பிராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லி ஓசியா புஸ்தகத்துல அவர் குறிப்பிடுகிறார் இல்லையா? எப்பிராயுமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன்னு சொல்றாரு இல்லையா? இந்தபடியாக தேவன் தன்னுடைய ஜனங்களை கைப்பிடித்து நடக்க பழக்கி இருக்கிறாரு. அவங்கள கைவிட தெரியாதவரா இருக்கிறாரு. அவங்கள சிட்சிக்கும் போது அவர்களை பற்றின பரிதாபம் அவருக்குள்ளார ஏகமாய் காணப்படுது. இந்தபடியான நல்ல தேவனை கொண்டிருக்கும் ஜனங்களாகவே நாமும் இருக்கிறோம். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் பண்ணினது போலவே இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமோ தேவனை பற்றி கொண்டோம்னு சொல்லிட்டு இந்த உலக காரியங்கள் எல்லாம் சிக்கொண்டு அவரை விட்டு வழி விலகி போகிறோம். ஆனாலும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறாரு. நம்முடைய ஆபத்து நாள்லயும் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராகவே இருக்கிறாரு. இப்படி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நல்லவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நாம துதிக்கிறது எவ்வளவு அவசியம் இல்லையா? அதனாலேயே இந்த வசனங்கள் உணர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 அதிகாரத்துடைய துவக்க பகுதியிலையும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையுடைய ஆழம் எவ்வளவாக இருக்கு. தேவன் எப்பொழுதுமே நல்லவராக அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறாரு. அவரை நாம துதித்து துதித்து மகிமைப்படுத்த வேண்டாமா? அப்படி துதி எடுக்கும் போது அவருடைய கிருபை இன்னுமாய் நமக்கு கொடுக்கப்படுது. அவருடைய கிருபை இருப்பதனால்தான் இந்த மட்டும் நாம நிலைத்திருக்கிறோம். இந்த பூமியில எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்து வருது. போர் மேகங்கள் எல்லா பக்கமும் காணப்படுது. ஆனா நம்முடைய தேவன் தாமே மகிமையின் மேகமாக நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சட்டைகள் நிழல் கீழே நாம அடைக்கலம் புகுந்ததுனால நாம இம்மட்டுமாய் காத்து கொள்ளப்படுகிறோம். இந்த உணர்வு நமக்குள்ளார காணப்பட்டா நாமும் அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி எல்லா நேரமும் பறைசாற்றுவோம், எல்லா நேரமும் துதி எடுப்போம். அப்படிப்பட்ட ஜனங்களாக அவர் துதியை சொல்லி வரவே நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த நம் நல்ல தேவனாகிய கர்த்தரை என்றென்றைக்கும் துதித்த அவர் கிருபையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராக உம்முடைய கிருபையை தந்தருகிறீங்க தகப்பனே. உம்மை எந்த நாளும் துதிக்கிற ஜனமாக நாங்க காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் உம்மை விட்டு வழி விலகி போனது போல இந்த நாள்ல நாங்களும் அநேக காரியங்கள்ல உம்மை விட்டு வழி விலகி போகும்போது தேவரீர் எங்களுக்காய் பரிதபிக்கிறீர்
இருக்கிறீங்க. சிற்றைய அனுமதித்தாவது எங்களை மறுபடியுமாய் சேர்த்துக்கொள்ள பிரியமா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவனை ஒரு நாளும் நீங்காம எப்போதும் துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்தர்லுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்மை துதித்து துதித்து உம்மை உயர்த்தும்படியாக தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே நாங்க ஒவ்வொரு நாளும் உம்மை உயர்த்த துதிக்க தேவரீர் எங்களை வழிநடத்துங்க. அப்படியாய் நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.